பதவி உயர்வில் சமூக நீதி பாதிப்புகள் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதியரசர் GM அக்பர் தலைமையில் குழு அமைப்பு. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. சட்ட ரீதியிலான தீர்வுகள் மற்றும் பரிந்துரைகளை ஆராய்ந்து 3 மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். லண்டனில் இருந்து சென்னை வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் நடுவானில் இயந்திர கோளாறு. 360 பயணிகளுடன் லண்டனுக்கே திரும்பிச் சென்றதால் பரபரப்பு. லண்டன் சென்னை இடையே இன்று விமான சேவைகள் ரத்து. ஜெர்மனியில் இருந்து ஹைதராபாத் வந்த லுப்தான்சா விமானத்திற்கு நடுவானில் பறந்தபோது வெடிகுண்டு மிரட்டல். மீண்டும் ஜெர்மனிக்கு திருப்பி விடப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. தஞ்சாவூரில் உள்ள முதல்வர் மருந்தகம் ஒன்றில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருந்து இருப்பு, சேவையின் தரம் குறித்து கேட்டறிந்தார். கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு 2வது நாளாக தடை. நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழை. அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 29 சென்டிமீட்டர் மழைப்பதிவு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 10,577 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. தொடர் நீர்வரத்தால் நிரம்பியது பில்லூர் அணை. பவானி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை. இடி மின்னல் தாக்கியதில் ஒரே நாளில் 36 பேர் உயிரிழப்பு. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த 86 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. கருப்பு பெட்டியில் இருந்த விமானிகளின் குரல் பதிவுகள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். பெரு நாட்டை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறியடித்து ஓட்டம். ஆபரண தங்கம் விலையில் இன்று சரிவு. சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது.